குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ராசா கோவிந்தசாமி. இன்றைக்கி டே 4 பார்க்க போகிறோம். 7-day ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் பிகினர்ஸ்க்கு. டே 3ல் என்னென்னத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஸ்ட்ரிங்ஸை பற்றி பார்த்தோம். லிஸ்ட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா டப்புள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். செட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். டிக்ஷனரின்றதை பற்றி பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பில்டின் ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கூடவே லேம்டா ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதுதான் நம்ம கிளாஸ் 3ல் வந்து டிஸ்கிரைப் பண்ணது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து சாட் பாக்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த கேள்விகளுக்கான பதில்கள் அத்தனையும் கலெக்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த டே செஷனில் வந்து உங்களுக்கான அந்த டிஸ்கிரிப்ஷனை சொல்லிட்டு வரோம். எல்லா டேத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரே நாள் வந்து அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பூராத்தையும் நம்ம சொல்கிற பிளான் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது கேள்விகள் இருந்தால் சாட் பாக்ஸில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும். சரி, டே 4னுடைய அஜெண்டா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். முழுக்க நான் இந்த கிளாஸில் நம்ம இல்லை இந்த டேவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது நீங்கள் படித்த C++ தான், நீங்கள் படித்த ஜாவா தான், நீங்கள் படித்த VB.NET தான், நீங்கள் படித்த C# தான், இல்லை நீங்கள் படித்த PHP தான். அதே சேம் லாங்குவேஜ் இங்கே பார்க்க போகிறோம். அதில் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஒன்றுக்கு உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஊப்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பேராடிகம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் ஸ்டைலில் இருந்து வந்து எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங்க்கு மாற்றணும் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. அதாவது டைமை ரிடியூஸ் பண்ணணும், காஸ்ட்டை வந்து ரிடியூஸ் பண்ணணும், ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் கொண்டு வந்தாங்க. இந்த ஊப்ஸ் கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா முழுக்க நமக்கு வந்து C++லேருந்து எடுத்திருக்காங்க நமக்கு பைத்தானுக்கு. அப்போ அந்த ஊப்ஸ் கான்செப்டை பற்றி டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸை எப்படி இங்கே வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பைத்தான் லாங்குவேஜில் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு கிளாஸ்க்குள்ளே மெத்தட்ஸை எப்படி வந்து உருவாக்குறது, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்டை எப்படி டெலீட் பண்ணுறது, கூடவே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒர்க் ஆகக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். கூடவே இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றதுன்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முதல் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்ன்றாங்க. இது பைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். பைத்தானும் ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த பைத்தான் லாங்குவேஜ் என்ன நமக்கு ஒரு ப்ரொவிஷனை கொடுக்குதுன்னா, டு டெவலப் த அப்ளிகேஷன் யூஸிங் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச்சில் நம்ம ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா இது ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம், ஒரு கிளாஸை கூடவே யூஸ் பண்ணலாம், அதை வச்சு ஆப்ஜெக்ட்டு நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஒரு புரியாத ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை என்னுடைய பார்வையில் ஒரு மாதிரியாக ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டுறேன் நான். முதல் ஊப்ஸ் ஏன் தேவை, இல்லை ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கும் ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள வித்தியாசத்தை நான் எடுத்துக்கிறேன். எங்கிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு. ஒரு எக்ஸாம்பிள் அட்ரஸ் புக் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த அட்ரஸ் புக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு என்னென்ன அதில் டேட்டாவை வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நேம் வாங்கணும், ஃபாதர் நேம் வாங்கணும், ஸ்ட்ரீட் நேம் வாங்கணும், கூட வந்து பார்த்தோம்னாக்கா அதனுடைய சிட்டி நேமு வாங்கணும், கூடவே பார்த்தோம்னா என்ன சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் அல்லது தாலுக் நேம் வாங்கணும், டிஸ்ட்ரிக்ட் நேம் வாங்கணும், பின்கோடு வாங்கணும். இந்த அட்ரஸ் புக்குக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 20,000 கொடுத்து நான் ஒரு ப்ராஜெக்ட் அடிக்கிறேன். ஒரு 3 months டைம் கொடுக்குறேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் கழித்து இந்த ப்ராஜெக்டில் இந்த அட்ரஸ் புக்கில் வந்து எனக்கு என்ன வேணும்னா லொக்கேஷன் வேணும். அதாவது லேட்டிடியூடு லாங்கிடியூடு வேல்யூ வேணும்.
நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரில் நான் டிசைன் பண்ணியிருந்தா புதுசாக தான் இதை ரீகோட் பண்ணணும் அகெயின், எவ்வளோ ஒரு 4 வருஷம் கழிச்சு. அப்போ அன்னைக்கு தேவையான ரேட்டுக்கு இந்த 20,000ன்றது மாறிக்கும். இதே இன்னொரு 5 இயர்ஸ் கழித்து பார்த்தோம்னா நம்மளுடைய அட்ரஸ் புக்கில் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பப்ளிக் ஐபி கொடுப்பாங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதா வச்சுக்கலாம். அப்போ எவ்ரிடே ப்ரோக்ராம் ஒன்றுலேருந்து இன்னொன்று மாடித்துட்டே இருக்குது. அப்போ இதை இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமில் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் அமௌண்ட் செலவு பண்ணணும், ஒவ்வொரு டைமும் இந்த சேம் டைமிங் தேவைப்படும். ஸோ இதை ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷனை நான் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு சொன்ன நேமு, ஃபாதர் நேமு, ஸ்ட்ரீட் நேமு, சிட்டி, டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கு, பின் நம்பர் இருக்குது. இது ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ லொக்கேஷனில் என்ன பண்ணணும்னா, லேட்டிடியூட் லாங்கிடியூட் ஆட் பண்ணணுன்னா இந்த கிளாஸை என்ன பண்ணலாம், இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த கிளாஸை இன்னொரு கிளாஸோட ஜாயின் பண்ணலாம். இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது டு ஜாயின் 2 or 2 more கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது இப்போ முன்னே எழுதின ப்ரோக்ராமுக்கு பேஸ் கிளாஸ்ன்னுவாங்க, ஜாயின் பண்ணுற கிளாஸுக்கு பேர் டெரைவ்டு கிளாஸ் அப்படின்வாங்க. அப்போ அந்த பழைய கிளாஸில் இருக்கிற அந்த டேட்டா புதுசாக லேட்டிடியூட் லாங்கிடியூட் வேணும். அப்போ அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடை மட்டும் ஆட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியில் இன்னும் கொஞ்ச நாள் போனால் என்ன ஆகுன்னா, திரும்பியும் இந்த 2வது வெர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸை திரும்பி இன்னொரு இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் இன்செர்ட் பண்ணுறேன். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமிங் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ப்ராடக்ட் அதாவது ஒரு கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா அந்த கிளாஸை கண்டினியூவாக எவால்வ் பண்ணிகிட்டே வரலாம். தேவையான விஷயங்களை ஆட் பண்ணிகிட்டே வந்தால் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் செட்டு நமக்கு கிடைக்கும். அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன். ஒன்று டைம் குறையும், இன்னொன்று காசு குறையும் அப்படின்ட்டு தான் இதனுடைய மெயின்கள். 3வது செக்யூரிட்டிக்காகவும் பண்ணுறோம். சரி, ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பேரடைம் சிஸ்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிளாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம், ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னன்னு சொல்ல போகிறோம், மெத்தட் அப்படின்றது என்னன்னு சொல்ல போகிறோம், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன, பாலிமார்பிசம் இல்லை டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல கிளாஸ் அப்படின்னு சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் இதுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ண போகிறேன். கிளாஸ் அப்படின்றது பார்த்தோன்னா, நாம் மேமல், அதாவது மனிதன் ஹியூமன் பீயிங் எந்த கேட்டகரியில் இருக்கிறான்னா மேமல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருக்கோம். நாம் மேமல் கேட்டகரியில் தான் இந்த ஊர்வனம் பரப்பனன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னத்தில் ஊர்வனத்தில் இருக்கோம், அதில் மேமல் கேட்டகரி. மேமலில் ஹியூமன் பீயிங் இருக்காங்க. அப்போ கிளாஸ் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமன் பீயிங். ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஹியூமன் பீயிங்கில் ராசா அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு, ரோஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இல்லை பார்த்தோம்னா ஒரு சக்தின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு ஆப்ஜெக்ட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸுக்குள்ளே, ஹியூமன் பீயிங் என்ற கிளாஸுக்குள்ளே. அப்போ அந்த ஹியூமன் பீயிங்க்குன்ட்டு காமனான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அப்போ அந்த ஹியூமன் பீயிங்க்கு என்ன இருக்கும், காமனான ப்ராப்பர்ட்டிஸ். சரி, அதே மாதிரி அந்த ஹியூமன் பீயிங்க்கு காமனான ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். அப்போது அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், ஹியூமன் பீயிங் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, என்னென்ன மெத்தட் இருக்குது ஹியூமன் பீயிங் கிட்ட, பேசுவாங்க ஒரு மெத்தட், சிரிப்பாங்க, சிரிக்கிறது ஒரு மெத்தட், அழுகிறது ஒரு மெத்தட், சாப்பிட்றது ஒரு மெத்தட், ஓடுறது ஒரு மெத்தட். சரி, அப்போ நிறைய மெத்தட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி, எந்த மாதிரினா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்த்தோம்னா, ஒரு ஹியூமன் பீயிங்கிற ஒரு கிளாஸும் ஒரு ஒய்ன்ற அனிமல் கிளாஸும் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெனட்டிக் சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்போ ஹியூமன் பீயிங்லேருந்து புதுசாக ஒரு கிளாஸ் உருவாகியிருக்கு. அந்த ஹியூமன் பீயிங்கில் இருக்கக்கூடிய கேட்டகரியும் இருக்கும், புதுசாக அந்த சேஞ்சஸ் ஆகின அந்த விஷயங்களும் இருக்கும். அப்போ அது ஒரு புது கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் என்னது இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை என்ன பண்ணோம், நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
பாலி அப்படின்னா என்னென்னா மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா ஹியூமன் பீயிங்கை வச்சு என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா அதனுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் நான் போகும்போது நான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேசஞ்சர். நான் என்னுடைய ஆப்ஜெக்ட் பேர் வந்து ராசா தான். நான் இதே ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பஸ்ஸில் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹோட்டலில் உக்காந்துட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே ஒரு கஸ்டமர் நான். சரிங்களா, அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் கஸ்டமர். இதுவே வந்து பார்த்தோம்னாக்கா நான் எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் டேடி கூட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து என்னென்னா சன் எங்கள் அப்பாவுக்கு. நான் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் தான், ஒரே ஆப்ஜெக்ட் தான். இல்லை நான் வந்து பார்த்தோன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசும்போது நான் என்ன ஃப்ரெண்டு. அப்போது ஒரே ஆப்ஜெக்ட்டு அந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி அந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுற அந்த கான்செப்டுக்கு பேர் வந்து என்னதுன்னா பாலிமார்பிசம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு. ஒவ்வொரு ஆப்ஜெக்டுக்குள்ளேயும் டேட்டா வந்து என்னன்னுக்குன்னா அதனுடைய டேட்டா அதுக்குள்ளே தான் இருக்குது, வெளியெல்லாம் போகாது. ரைட்டுங்களா? அப்போது எனக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி பிளட்டுன்றது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு எனக்குள்ளே தான் இருக்குது. நான் நல்லா பாடுறேன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குன்னா அது எனக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்போ அந்த டேட்டாவை வந்து வெளியெல்லாம் வேற ஒரு கிளாஸுக்கு இருக்காது, வேற ஒரு ஆப்ஜெக்டுக்குள்கிட்ட இருக்காது. அது ஒவ்வொரு ஆப்ஜெக்டுக்குள்ளும் தனியாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் என்ன சொன்னாங்க, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றாங்க. என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கேப்சூல்னால் நம்ம மாத்திரை பார்த்துருக்கோம், கேப்சூல் பண்ணி மேலே டியூப் மாத்திரை. அதில் எப்படி இருக்குது, அந்த கேப்சூலுக்குள்ளே அந்த கம்பைன்டு மெடிசன் அதுக்குள்ளே இருக்கு இல்லையா எவ்வளோ நாளும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டுக்குள்ளேயும் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் இருக்குது. அதாவது அந்த கிளாஸில் இருக்கிற வேரியபிள் எல்லா ஆப்ஜெக்ட்லையும் இருக்குது, அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா மெத்தடும் எல்லா ஆப்ஜெக்டுக்குள்ளுங்குது. அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்டுக்குள்ளேயும் மெத்தட், அதாவது என்ன சொன்ன டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷனும் இன்பில்ட்டடாக பண்டில் ஆகிருக்கு, இல்லை கேப்சூல் பண்ணி டைட்டாக பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை தான் என்ன சொல்லுவாங்க, என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஜென்ரலாக ஊப்ஸ் கான்செப்ட் படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நான் முதல்ல கிளாஸ் வந்து பைத்தானில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு கிளாஸை வச்சு என்ன பண்ணால் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை நம்மளால் உருவாக்க முடியும். ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோம்னா ஒரு லாஜிக்கல் என்டிட்டி தான், ஆனால் சம் ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்டும் மெத்தட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து ஒரு கிளாஸை உருவாக்குறது, ஒரு கிளாஸை உருவாக்குறதுக்கு கிளாஸ்ன்ற கீவேர்டு வேணும். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு கிளாஸை உருவாக்குறதுக்கு எனக்கு என்ன வேணும்னா கிளாஸ்ன்ற கீவேர்டு வேணும். ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்த்தோம், என்னது அந்த வேரியபிள் பற்றி பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா கிளாஸ் நேம் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டுங்களா? அப்போ ஒரு கிளாஸ்னுடைய நேம் ஃபஸ்ட் லெட்டர் எதில் இருக்கும், கேபிட்டல் லெட்டர்னு சொன்னேன். அப்போ பார்த்தோம்னா இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா கிளாஸ் கீவேர்டு, அந்த கிளாஸுக்குனுடைய நேம் என்ன, மை கிளாஸ். அப்போ அந்த மை கிளாஸ்னுடைய ஃபஸ்ட்டு லெட்டர் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டல் லெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மை கிளாஸில் ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது எக்ஸ்ன்னு, அந்த எக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது 5ன்ற வேல்யூ இருக்குது. அப்போது ஒரு கிளாஸை நான் உருவாக்குனேன்னா அந்த கிளாஸை உருவாக்குறதுக்கு என்ன வேணும், முதல்ல கிளாஸ்ன்ற கீவேர்டு ஃபாலோடு பை கிளாஸ் நேமு. அப்போ அந்த கிளாஸ் நேமுனுடைய ஃபஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி அன் கேபிட்டல் லெட்டர். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எத்தனை மெத்தடுனாலையும் டிஸ்கிரைப் பண்ணலாம், எத்தனை டேட்டா மெம்பர்னாலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா மெம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வேரியபிளை குறிக்குது. மெத்தட் அப்படின்றது என்ன, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை குறிக்குது, அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை குறிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளினுடைய கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு எம்ப்ளாயி அப்படின்ற அந்த கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாயிக்குள்ளே ஐடி அப்படின்னு ஒன்று 10ன்னு கொடுத்துக்கிறேன். நேம் வந்து பார்த்தோன்னா ஆயுஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதில் ஒரே ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் இருக்குது, டிஸ்பிளே. ரைட்டுங்களா? டிஸ்பிளே செல்ஃப்னா செல்ஃப் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மாதிரி. அந்த டிஸ்பிளேவுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு கிளாஸு, இது கிளாஸினுடைய நேமு. இந்த கிளாஸுக்குள்ளே
2 வேரியபிள் ஒரு மெத்தட் இருக்குது. 2 வேரியபிள் ஒரு மெத்தடு. ஐடின்றது ஒரு வேரியபிள், நேம்ன்றது ஒரு வேரியபிள். இங்கே டெஃப் டிஸ்பிளேன்றது ஒரு மெத்தடு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு லைனுக்குள்ளே எழுதியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், ஒரு கிளாஸை வந்து இங்கே வந்து டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? இப்படி தான் என்ன பண்ணணும், ஒரு கிளாஸை நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணேன், எம்ப்ளாயி அப்படின்ட்டு ஒரு கிளாஸை நான் வந்து உருவாக்கினேன். அந்த எம்ப்ளாயை வச்சு எத்தனை ஆப்ஜெக்ட்னாலையும் உருவாக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தோம்னா ஜான் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயியை நான் உருவாக்குறேன், இல்லை மைக்கேல் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயியை உருவாக்குறேன், கண்ணன் அப்படின்ற ஒரு எம்ப்ளாயியை உருவாக்குறேன், ராஜேஷ் அப்படின்ற ஒரு எம்ப்ளாயியை உருவாக்குறேன். அப்போ அவங்க எம்ப்ளாயி, அப்போ அந்த எம்ப்ளாயிக்குள்ளே என்னென்ன இருக்கும், எம்ப்ளாயிக்கு ஒரு ஐடி இருக்கும், எம்ப்ளாயிக்கு ஒரு நேம் இருக்கும், அவங்கள டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அந்த மாதிரி அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு என்டிட்டி. அது என்ன பண்ணால் அதனுடைய பிஹேவியரை வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் வேர்ல்டுக்கு. சரி, அதனுடைய பிஹேவியரை வந்து சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பைத்தானில் இருக்க பைத்தான் கிளாஸை வச்சு நம்ம நிறைய ஆப்ஜெக்டை வந்து உருவாக்கலாம். அந்த ஆப்ஜெக்டை உருவாக்கிட்டு அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா மெத்தட்ஸும் ஆட்ரிபியூட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கிளாஸில் என்ன இருக்கும், மெத்தட்ஸ் ஆட்ரிபியூட் இருக்கும். இங்கே மெத்தடுன்றது ஃபங்க்ஷனை குறிக்குது, ஆட்ரிபியூட் அப்படின்றது வேரியபிளை குறிக்குது. அப்போ ஒரு பைத்தான் ஆப்ஜெக்டுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேரியபிள்னு சொல்கிற ஆட்ரிபியூட்டும் இருக்குது, ஃபங்க்ஷன் சொல்கிற மெத்தடும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லா ஃபங்க்ஷனும் பில்டின் ஆட்ரிபியூட் இருக்குது. எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளுமே என்ன சொல்கிறாங்கன்னா பில்டின் ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டபுள், இங்கே வந்து பார்த்தோன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் டாக் டபுள் அண்டர்ஸ்கோர். இதுக்கு பேர் வந்துன்னா டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு பேர். என்ன சொல்லுவாங்கன்னா டாக் ஸ்ட்ரிங். ஒவ்வொரு கிளாஸுக்குள்ளும் ஹிட்டனாக இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். டாக் ஸ்ட்ரிங் அப்படின்றது என்னது, ஹிட்டனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ரைட்டா? என்ன சொல்கிறேன், ஹிட்டனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். சரி, இது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு ஒரு சோர்ஸ் கோடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். சரி, அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன். இப்போ முன்ன என்ன சொன்னேன், நான் மை கிளாஸ் அப்படின்ட்டு ஒரு கிளாஸை உருவாக்குனேன். இப்போ அதுக்கு ஈக்குவல் சிம்பிள் மூலம் P1. அப்போ P1ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ P1க்குள்ளே எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அப்போ அந்த எக்ஸை எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த கிளாஸ்க்குள்ளே மை கிளாஸ்க்குள்ளே எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அது எதனுடைய ஆப்ஜெக்ட், P1.x. அப்போ P1ன்றது அந்த வேரியபிளுக்கான எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் இனிட் டபுள் அண்டர்ஸ்கோர் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக எல்லா டைமும் என்ன பண்ணாங்கன்னா கால் ஆகும். எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது டபுள் அண்டர்ஸ்கோர் இனிட் டபுள் அண்டர்ஸ்கோர் is called a automatically every time the class is being used to create a new object. ஒரு புது ஆப்ஜெக்ட் உருவாக்கும் போது ஒவ்வொரு டைமும் எது நமக்கு கால் ஆக போகுது, இனிட். அப்போ இதில் நமக்கு தெரியாது, ஆட்டோமேட்டிக்காகவே என்னது கால் ஆகுது. சரி, இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணேன், கிளாஸ் எம்ப்ளாயி ஐடி 10, நேம் வந்து ஜான்னு கொடுத்துக்கிறேன். டெஃப் டிஸ்பிளே செல்ஃபு, இங்கே என்னது பிரிண்ட்டு ஐடி %d கொடுத்துக்கிறேன், நேமு %d. இது நல்லா பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா சீனுடைய நோட்டேஷன். இது என்ன நோட்டேஷன், சீனுடைய நோட்டேஷன். திரும்பியும் பர்சன்டேஜில் செல்ஃப் ஐடி செல்ஃபி நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ செல்ஃப் இதனுடைய நேமும் இதனுடைய ஐடியும் இதனுடைய நேமும் செல்ஃப் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ எம்ப்ளாய்க்கு இஎம்பின்னு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். emp.displayனா இந்த டிஸ்பிளே கால் ஆகும். இந்த டிஸ்பிளே காணாது இந்த லைன் பிரிண்ட் ஆகும். இந்த லைனில் என்ன இருக்க 10ன்னு இங்கே வரும், இந்த இடத்துல ஜான்னு வரும். அப்போ ஐடி ஈக்குவலன்ட்டு 10, நேம் ஈக்குவலன்ட்டு ஜான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்னது பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இதை லைவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தாங்களா உங்களுக்கு தெரியும், இது கிளாஸு எம்ப்ளாயி, அதுக்குள்ளே ஐடின்னு ஒன்று இருக்குது, நேமுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டெஃப்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வரைக்கும் மட்டும்தான் சார் கிளாஸு. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இது ஆப்ஜெக்ட் க்ரியேஷனுக்கு. இது வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா இந்த மெத்தடை கால் பண்ணுறதுக்கான ஒரு ரூல். இங்கே பாருங்கள்,
இதிலேருந்து இதுவரை மட்டும்தான் கிளாஸு. ரைட்டுங்களா? இந்த கிளாஸில் 3 விஷயம் தான் இருக்குது. இது மட்டும்தான். ஒன்று ஐடி, இன்னொன்று நேமு, இன்னொன்று டிஸ்பிளே. அப்போ 2 வேரியபிள் அல்லது 2 ஆட்ரிபியூட்டு, ஒரு மெத்தட் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த எம்ப்ளாயிக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் டாட் இந்த டிஸ்பிளேவை கால் பண்ணுறேன் அப்படின்னு. அதுதான் மீனிங்கான அர்த்தம் இதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோஸ் டு சேவ் பண்ணிக்கிறேன். நான் சேவ் அண்ட் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணேன், ஐடியில் வந்து 10ன்னு வருது, நேமில் வந்து என்னது ஜான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் இங்கே 10ன்னு கொடுத்துக்கிறேன், இங்கே நான் வந்து 100ன்னு தரேன். இங்கே வந்து என்ன பண்ண, ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ரோஸுன்னு தரேன்னு வச்சுங்க, ரோஸ். ரைட்டா? என்னது ரோஸுன்னு தரேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணும்போது எனக்கு 100 ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வரும். இல்லை எனக்கு என்ன பண்ணுறேன், இதில் இன்னொரு ஆட்ரிபியூட்டை நான் ஆட் பண்ணுறேன் இந்த இடத்துல. ரைட்டா? என்ன சொல்கிறேன், ஐடி நேம். ஒருவேளை என்ன சொல்கிறேன், பேசிக் பே, பே அப்படின்னு கொடுக்குறேன். பே வந்து 5000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, பேசிக் பே எவ்வளோ 5000 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பேசிக் 5000 நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கே, இது பர்சன்டேஜ் ஸ்ட்ரிங், இது ஆக்சுவலாக இது இன்டிஜரு, இது வந்து ஸ்ட்ரிங்கு. இங்கே வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, பேசிக் பே அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்தில் பர்சன்டேஜ் டி, சீனுடைய நோட்டேஷனு. இந்த இடத்துல கம்மாவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, கம்மா செல்ஃபு டாட் பிபே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்ன சொல்ல, செல்ஃப் டாட் பிபே. சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். நான் இந்த இப்போ பாருங்கள், இங்கே 100, இங்கே ரோஸ், இங்கே பேசிக் பே. பாருங்கள், இது 1 by 1 வருது, இங்கே வரல. ஒன்றும் இல்லை, எஸ்கேப் சீக்வன்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாங்க, ஸ்லாஷ்ன்னு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்லாஷ் எண்ணை யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டு? இங்கே என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஸ்லாஷ் எண்ணை. இப்போ நான் ஸ்லாஷ் எண்ணை யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி என்ன பண்ணுறேன், மேக்கிறேன். இப்போ பாரு, 100, இந்த இடத்துல ரோஸு, இங்கே பேபியில் வந்து 500. அப்போ இங்கே ஒரு கோலன் வச்சுருந்தேன்னா அந்த பேபியை வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு கரெக்டாக வரும். ரைட்டுங்களா? இங்கே இப்போ 100 ரோஸு பிபி. அப்போது ஒரு கிளாஸை உருவாக்குறது, கிளாஸ்ன்ற வேரியபிள் வச்சு எந்த நேம் வேணால் இருக்கலாம். இங்கே எம்ப்ளாயி தான் இல்லை, நான் ஷார்ட் நேமாக வந்து இஎம்பின்னு கொடுத்துக்கிறேன்னு வைங்க. எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். அப்போ இங்கே என்ன தான், இங்கேயும் இஎம்பி தான். ஒரு கேள்வி கேட்கலாம், என்னது சார் இந்த இஎம்பி, இந்த 2 இஎம்பிக்கு இது நான் சொன்னேன் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், இது என்னது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னும் போது இங்கே வந்து என்னது அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, இந்த இஎம்பி வேறு இது வேறுன்னு சொன்னேன். இப்போ ரன் பண்ணுங்கள், ரன் ஆகும். அதே ரிசல்ட்டு தான், சேம் ரிசல்ட்டு தான் நமக்கு என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ண, ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணணும். அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தடை கால் பண்ணணும். அப்போது இந்த 3 வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்ரிபியூட். இது 3 என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்ரிபியூட். நான் கமெண்ட்ல என்ன ஆட்ரிபியூட். அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1 வந்து என்னது மெத்தடு. ரைட்டுங்களா? இது 1 வந்து என்னதுன்னா மெத்தடு. ஈஸியாக நம்ம வந்து இது வந்து இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு என்னது கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற இடம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காலிங் ஆப்ஜெக்ட் மெத்தட். அந்த ஆப்ஜெக்டுக்கான மெத்தடை என்ன பண்ணுறேன், நான் கால் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கால் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். கிரியேட் இன் கிளாஸ், அந்த கிளாஸுக்குள்ளே கிரியேட் இன் ஆட்ரிபியூட், கிரியேட் இன் மெத்தட், கிரியேட் இன் என்னது ஆப்ஜெக்ட். அது கீழே வந்து பார்த்தோன்னா கிரியேட் இது கால் இன் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெத்தட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஒருவேளை நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்டை மற்ற லாங்குவேஜில் வந்து பார்த்தோம்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னா, ரிமூவ் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த மெமரி. அப்போ கன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இனிஷியலைசேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிமூவ் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த மெமரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்கே அடிஷ்னலாக ஒரு என்ன இருக்குன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறாங்க. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா டெலீட்ன்ற கீவேர்டு. அப்போ டெலீட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம டெலீட் பண்ண முடியும்.
ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை டெலீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொன்னேன். முன்ன தான் சொன்னேன், கன்ஸ்ட்ரக்டர்ன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தடு இல்லை ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லலாம். இனிஷியலைஸ் த இன்ஸ்டன்ஸ் மெம்பர் ஆஃப் த கிளாஸு. ஒரு ஆப்ஜெக்ட்டு, அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற வேரியபிள், அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற மெத்தடை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. பைத்தானில் வந்து பார்த்தோன்னா நான் முன்னவே மென்ஷன் பண்ண $_init $_ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு கன்ஸ்ட்ரக்டராக நமக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது எப்போ வந்து கால் ஆகுது அப்படின்னா ஒரு கிளாஸ் வந்து இனிஷியேட் ஆகும்போதே எது கால் ஆகிடுது அப்படின்னு பார்த்தோன்னா $_init $_ன்றதை யூஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே எத்தனை ஆர்குமெண்ட்டுனாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரே டைமு பாஸ் பண்ணலாம். அதை வச்சு என்ன பண்ணலான்னா ஆப்ஜெக்டை உருவாக்கலாம். அது இனிட் ஃபங்க்ஷனை பொறுத்து. 2 வகையான கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஒன்று பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்று நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா இங்கே பேராமீட்டரைஸ்டு நான் பேராமீட்டரைஸ்டு அப்படின்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? இது எது பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், எது நான் பேராமீட்டரைஸ்டு. இங்கே பாருங்கள், இனிட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. டெஃப் இனிட் இனிஷியலைஸ் த இன்ஸ்டன்ஸ்ன்னு சொன்னாங்க. எதை? செல்ஃபு கமா நேமு கமா ஐடி. செல்ஃப்ன்றது இந்த கிளாஸு, எம்ப்ளாயி கிளாஸு. நேமு அந்த எம்ப்ளாயில் இருக்கிற நேமு கமா அந்த எம்ப்ளாயில் இருக்கிற ஐடி. அப்போ இந்த ஐடி எதுக்கு போகணும் அப்படின்னா செல்ஃப் டாட் ஐடிக்கு போகணும். இந்த நேம் எதுக்கு போகணுன்னா செல்ஃப் டாட் நேமுக்கு போகணும். இப்போ டெஃப் பிரிண்ட்டு, அப்போ இது ஒரு மெத்தடு, இது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். இது செகண்டு மேனுவல் கால் பண்ணுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, பிரிண்ட்டு ஐடி நேமு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். 2 ஆப்ஜெக்ட்டுக்கு உருவாக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் எம்ப்ளாயி ஒன்று, ரெண்டாவது ஆப்ஜெக்ட் எம்ப்ளாயி 2. நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி எம்ப்ளாயில் வந்து நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நான் பேராமீட்டரில் எதுவும் கொடுக்கல. இங்கே பேராமீட்டரில் நான் கொடுத்துருக்கேன். ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இது பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னது, பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸிங் இனிட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இன்புட்டை, அப்போ இந்த ராசான்றது எதுக்கு போயிடுது அப்படின்னு பார்த்தோன்னா நேமுக்கு போகும். 101 எதுக்கு போகும்னா ஐடிக்கு போகும். அப்போ செல்ஃப்ன்றது எதை குறிக்குதுன்னா எம்ப்ளாயை குறிக்குது. அதே மாதிரி தான் கீழேவும் பார்த்தோம்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ emp1.displayனா இதை டிஸ்பிளே பண்ணும், emp2.displayனா இதை டிஸ்பிளே. ஏன்னா மேலே இருக்கிறது ஒரு அந்த கிளாஸை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கீழே இருக்கிறது இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட், 2 ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை லைவ் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இனிட் மெத்தடு. இனிட் மெத்தடில் 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று செல்ஃப் பேராமீட்டரு. செல்ஃப்ன்றது எதை குறிக்குதுன்னா இந்த கிளாஸவே குறிக்குது. நேம்ன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு வேரியபிளை ஒரு ஆட்ரிபியூட்டை குறிக்குது. ஐடின்றது ஒரு ஆட்ரிபியூட்டை குறிக்குது. ஐடின்றது வந்து செல்ஃப் டாட் ஐடின்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த எம்ப்ளாய்க்குள்ளே ஐடின்னு ஒரு ஒரு ஆட்ரிபியூட் உருவாகுது. அதுக்கப்புறம் நேமுன்னு ஒரு ஆட்ரிபியூட் உருவாகுது. அதுக்கடுத்தது டிஸ்பிளேக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா இந்த செல்ஃப் இந்த கிளாஸவே உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்குது, ஐடி நேம் இருக்குது. அப்போ தான் செல்ஃப் டாட் ஐடி செல்ஃப் டாட் நேமு, அதை ரெண்டுத்தையும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். எது கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும். அப்புறம் அதை வச்சு என்ன பண்ண, இந்த எம்ப்ளாயை வச்சு 2 இன்ஃபர்மேஷன் உள்ளே போகுது இல்லையா, அப்போ 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இன்னும் 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இங்கே ஆப்ஜெக்ட் 1 நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன், இங்கே ஆப்ஜெக்ட் 2 நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஜஸ்ட் இஸ் கோஸ் டு ரன். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு கிளியராக ரன் ஆகிருக்கு. எப்படி? அப்போது இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு கிளாஸை உருவாக்கிக்கிறேன். இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் உருவாக்கிக்கிறேன். இங்கே கீழே இருக்கிறது வந்து பார்த்தோம்னா நான் அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா உள்ளே இருக்கக்கூடிய மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். அப்போது ஒரு கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ண 3 இடத்துல இருக்குது. ஒன்று
ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிரியேட் கிளாஸு. அந்த கிளாஸுக்குள்ளே என்ன இருக்கலாம், வேரியபிள், இந்த அது வேரியபிள் ஆட்ரிபியூட்னு சொல்லலாம், இந்த மெத்தட் இருக்கலாம். இங்கே வந்து என்னது, கிரியேட்டு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன சொல்கிறேன், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஆக்சஸிங், எதை ஆக்சஸ் பண்ணுறேன், மெத்தட்ஸு. எதனுடைய மெத்தடு, கிளாஸினுடைய மெத்தட்ஸ் வயா எது வழியாக கால் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் வழியாக நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி தான் வந்து ஒரு கிளாஸ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து உதவும், ஒர்க் ஆகும் எப்போவுமே. இப்போன்னு இல்லை, எப்போவுமே நமக்கு வந்து என்னதுன்னா இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா பைத்தானுடைய சில கிளாஸ் இன்பில்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கிளாஸுக்கான ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து பார்த்தோம்னாக்கா என்ன அப்படின்னா, கெட் ஆட்ரிபியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது, செட் ஆட்ரிபியூட் அப்படின்னு இருக்குது, டெலீட் ஆட்ரிபியூட் அப்படின்னு இருக்குது, ஆஸ் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கெட் ஆட்ரிபியூட்டுன்றது என்ன பண்ணுன்னா, டு ஆக்சஸ் ஒரு கிளாஸில் இருக்கிற என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்குது, இல்லை ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்குது அப்படின்றத சொல்லும். செட் ஆட்ரிபியூட்டுன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கெட் பண்ண இல்லையா உள்ளே எத்தனை வேரியபிள் இருக்குது, என்னென்ன மெத்தட் இருக்குன்ட்டு, அந்த வேரியபிளுக்கு நான் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுதான் செட்டு. ஒருவேளை டெலீட் ஆட்ரிபியூட்ன்றது என்ன பண்ணுன்னா, இந்த ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு வேரியபிளை நான் தனியாக டெலீட் பண்ண முடியும் ஸ்பெசிஃபிக்காக, அதுதான் இது குறிக்குது. சரியா? இந்த ஆஸ் ஆட்ரிபியூட் அப்படின்றது என்னென்னா, சில நேரங்களில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்டை மட்டும் கால் பண்ணுறதுக்காக எது யூஸ் ஆகுது அப்படின்றது இந்த ஆஸ் ஆட்ரிபியூட் அப்படின்றது நமக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து வி டிஃபைன் ஏ கிளாஸ். ஒரு கிளாஸு ஸ்டூடெண்ட்டுன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இனிஷியலைஸ் பண்ணுறேன். எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்ரிபியூட்ஸை, நேம் ஒன்று, ஐடி ஒன்று, ஏஜ். இந்த ஸ்டூடெண்ட்டை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், எஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த எஸ்ஸை ஆட்ரிபியூட்டுக்குள்ளே 3, அதாவது 3 இந்த எஸ்ன்ற ஆப்ஜெக்டுக்குள்ளே 3 வேல்யூ இருக்கும். ஒன்று நேம் இருக்குது, இன்னொன்று ஐடி இருக்குது, ஏஜ் இருக்குது. என்ன இருக்கும், ராசான்னு இருக்கும், 101ன்னு இருக்கும், 40ன்னு இருக்கும். இங்கே நேமு ராசா, ஏஜ் வந்து பார்த்தோன்னா 101 இங்கே ஆர்டரில், இல்லை ஐடி வந்து 101, இங்கே ஏஜ் வந்து என்னது 40 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இந்த ஆர்டர் படி. சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு பிரிண்ட் கெட் ஆட்ரிபியூட் எஸ், நேம்ன்ற ஆட்ரிபியூட்டை பற்றி நான் கேட்குறேன். ரைட்டுங்களா? இங்கே திரும்பி நான் என்ன பண்ணுறேன்னா ஏஜை வந்து மாற்றுறேன். இங்கே 40 இருக்குது, 43ன்னு சேஞ்ச் பண்ணுறேன் நான். சரி, எதுக்கு, எஸ்ன்ற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. திரும்பி ஆட்ரிபியூட்டை கெட் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குது ஏஜ்லன்னு பார்க்குறேன். ரைட்டுங்களா? என்னது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். திரும்பி என்னத்தை கால் பண்ணுறேன், ஐடியை மட்டும் கால் பண்ணுறேன். இது ஸ்பெஷல் ஆட்ரிபியூட், அதை மட்டும் கால் பண்ணி பார்க்குறேன். இப்போ இல்லை இதில் எஸ்ஸில் இருக்கிற ஏஜை வந்து டெலீட் பண்ணி பார்க்குறேன். எஸ்ஸில் இருக்கிற ஏஜை டெலீட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு வேளை எனக்கு கெட் ஆட்ரிபியூட் போடலாம். இல்லை கெட் ஆட்ரிபியூட் போட்டால் கெட் ஏஜ் போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், செட் ஏஜ் இருக்குங்க, கெட் ஏஜ் போட்டு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது கெட் ஆட்ரிபியூட், செட் ஆட்ரிபியூட், டெலிட் ஆட்ரிபியூட், ஆஷ் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, மேக் ரன் பண்ணுறேன் இதை நான். ரைட்டுங்களா? என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ராசா 43 ட்ரூ. எப்படி குறிக்கிறது, இது எதை வச்சு குறிக்குது, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இங்கே என்ன, அதை பிரிண்ட்டு கெட்டு எஸ் நேமை எடுக்குது. அப்போ நேமு ராசா இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கு அதுக்குள்ளே. சரிங்களா? என்ன எடுத்துகிட்டு வந்துருக்குது, இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கு எனக்கு. ஒரு நிமிஷம். ரைட்டு, ரெண்டாவது செட் பண்ணுறேன். எதை, இந்த 40ன்ற ஏஜை என்னன்னு மாற்றுறேன், 43ன்னு மாற்றிருக்கேன். அது இதை குறிக்குது. 40ன்றது எதை பண்ணுது, 43. இங்கே திரும்பி என்ன பண்ணுறேன்னா கெட் ஆட்ரிபியூட் ஏஜை வந்து என்ன பண்ண கெட் பண்ணிவிட்டு பார்க்குறேன். கெட் பண்ணியிருக்கேன் நான். சார் இங்கே செட் பண்ணிவிட்டு இங்கே கெட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து என்னது ஆஷ் ஆட்ரிபியூட்டு. ரைட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எதை, ஐடின்ட்டு ஒன்று இருக்குதான்னு கேட்குறேன். ட்ரூ இருக்குதுன்னு சொல்லியிருக்குங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ திரும்பி என்ன பண்ணேன், டெலிட் ஆட்ரிபியூட்டில் ஏஜை எடுத்துட்டேன். ரைட்டுங்களா? ஏஜை என்ன பண்ணிவிட்டேன், எடுத்துட்டேன். அப்போது ஒரு ஆட்ரிபியூட் உள்ளே இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த என்னது செட்டு கெட்டு இதெல்லாம் வந்து நமக்கு என்னதுன்னா யூஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம்.
இது இல்லாமல் பார்த்தோம்னா அந்த கிளாஸ்க்குள்ளே பார்த்தோம்னா நிறைய பில்டின் ஆட்ரிபியூட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஆட்ரிபியூட். முன்னாடி வந்து 2 அண்டர்ஸ்கோர், பின்னாடி 2 அண்டர்ஸ்கோர் எல்லாமே. ஒன்று டிக்ட்டு, இன்னொன்று டாக்கு, இன்னொன்று நேம், இன்னொன்று மாடியூல், இன்னொன்று பேஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இதுக்கு எல்லாமே பேர் என்னென்னா பில்டின் கிளாஸ் ஆட்ரிபியூட் அப்படின்னு பேர். இது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காகவே வந்து எதில் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா பைத்தானுக்குள்ளே யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள், டிக்ட் அப்படின்னா என்னதுன்னா இட் ப்ரொவைட் த டிக்ஷனரி கண்டெய்னிங் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த கிளாஸ் நேம் ஸ்பேஸ். அப்போ அந்த கிளாஸ்னுடைய நேம் ஸ்பேஸ் என்ன இருக்குது அப்படின்றத என்ன இருக்குது அந்த டிக்ஷனரியில் இருக்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது டிஓசி டாக்குன்றாங்க. இது என்ன சொன்னது, இட் கண்டெயின் த ஸ்ட்ரிங் விச் ஹேஸ் த கிளாஸ் டாக்குமெண்டேஷன். அப்போ அந்த கிளாஸுக்கான டாக்குமெண்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே என்ன சொல்கிறாங்க, நேமுன்றாங்க. இட் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் த கிளாஸ் நேம். எப்போ இந்த கிளாஸ்னுடைய நேம் என்னன்றது இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பில்டின் ஆட்ரிபியூட். அதுக்கப்புறம் டபுள் இங்கே பார்த்தோன்னா மாடியூல் அப்படின்னாங்க. இதுக்குள்ளே எத்தனை மெத்தடு இருக்குது இல்லை எத்தனை மாடியூல் இருக்குது அப்படின்றத இதுக்குள்ளே சொல்லலாம், மாடியூல். பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டப்பிள் இன்க்ளூடிங் த ஆஸ் பேஸ் கிளாஸஸ். இதுக்கு என்னென்ன பேஸ் கிளாஸஸ் நான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த மாதிரி 4 ஆட்ரிபியூட் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஆட்ரிபியூட்டு இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் பைத்தானில். இது வந்து நான் ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு கிளாஸினுடைய விஷயத்தை தனியாக பிரித்து பார்க்குறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சு ஒரு ஸ்டூடெண்ட் அதே தான், முன்னே பார்த்த அதே விஷயம் தான், நேமு, ஐடி, ஏஜ். இங்கே செல்ஃபில் டிஸ்பிளேல இருந்து டிஸ்பிளே டீட்டெயில்னு கொடுத்துக்குறாங்க. நான் அவங்க நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஜானு 101/22 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை என்ன கொடுக்கும், ஒன்று டாக்கு கொடுக்கும் டாக்குமெண்டேஷனு, இன்னொன்று இங்கே என்ன டிக்ஷனரியை கொடுத்து என்னென்ன மாடியூல் இருக்குன்றத கொடுக்கும். ஜஸ்ட் மேக் ரன் அப்படின்னு பார்க்குறேன், ரைட்டுங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், முதல்ல ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவுட்புட்டு டாக்குமெண்ட் எதுவும் இல்லை, எந்த டாக்குமெண்ட்டும் என்னது டாக்குமெண்டேஷன் இல்லை. ரெண்டாவது டிக்ஷனரி இருக்குது. என்ன டிக்ஷனரி, இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் டாட் நேமு, ஸ்டூடெண்ட் டாட் ஏஜ், ஸ்டூடெண்ட் டாட் ஐடி, டிக்ஷனரி கான்செப்ட். அப்போ ஃபஸ்ட்டுக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குது, ஆட்ரிபியூட்டு. செகண்டுக்கிறது எல்லாமே என்னது, வேல்யூ. ஏஜ் 22, நேம் ஜானு, ஐடி வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்கோம்னா 101. இது டிக்ஷனரி. ஏன்னா டிக்ஷனரி வந்து எதில் இருக்கான், கர்லி பிளேஸில் இருக்கான். சரி, எஸ் டாட் மாடியூல் இதை யார் ரன் பண்ணுது, மெயின் ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்க. அதான் என்ன அண்டர்ஸ்கோர், டபுள் அண்டர்ஸ்கோர், மெயின், டபுள் அண்டர்ஸ்கோர். அப்போ இந்த 3த்துக்கான இந்த டிஃப்ரென்ஸ் இது தான். அப்போ பிரிண்ட்டில் வந்து என்னது டாக்குமெண்ட்டுன்னா டாக்குமெண்டேஷன் இல்லை, அதனால் நன்னுன்னு வந்திருக்கு. ரெண்டாவதில் வந்து பார்த்தோன்னா டிக்ஷனரி, இதில் இருக்கிற வேரியபிளெல்லாம் குறிக்கும், அதாவது ஒரு கிளாஸில் இருக்கிற ஆட்ரிபியூட்டெல்லாம் குறிக்கும், அது பற்றி அதில் இருக்கிற வேல்யூவும் குறிக்கும், அது இருக்குது இந்த இடத்துல, ரைட்டுங்களா. அது இருக்குது. இங்கே மெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்ன இருக்கா, எந்த மாடியூல்லேருந்து இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகினுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மெயின் மாடியூல்லேருந்து எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த மெயின் மாடியூலை வந்து இது வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் நம்ம. ஸோ இப்படி தான் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கடுத்து கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறேன், இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, ஒரு கிளாஸையும் இன்னொரு கிளாஸையும் ஜாயின் பண்ணுற அந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் என்னதுன்னா இன்ஹெரிட்டன்ஸ், ரைட்டுங்களா. இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஒரு கிளாஸையும் இன்னொரு கிளாஸையும் ஜாயின் பண்ணுறது, அதான் சொல்கிறாங்க. இது எது இதனுடைய மெயின் யூஸ் அப்படி பார்த்தோம்னா கோடு ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஒருவேளை ஹியூமன் பீயிங் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த ஹியூமன் பீயிங் கிளாஸ் வந்து ஒருவேளை நான் என்ன சொன்னேன், இன்செக்ட் அப்படின்ற சின்ன பூச்சி இனத்தோடு ஜாயின் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹியூமன் பீயிங்ன்றது யார் கூட ஜாயின் பண்ண போது, பூச்சி இனத்தோட. அப்போ ஹியூமன் பீயிங் பேஸ் கிளாஸு, ஜாயின் பண்ணுற கிளாஸு டெரிவ்டு கிளாஸு. அப்போது ஹியூமன் பீயிங் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் யாருக்கு போய் சேர்ந்துடும், இன்செக்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி தான். அப்போ ஒரு பேஸ் கிளாஸ் அப்படின்றது எப்படின்னா, பேஸ் அப்படின்றது பேஸ்லேருந்து நேராக எங்கே போக போகுதுன்னா டெரைவ்டுக்கு போக போகுது. டெரைவ்டு அங்கேயே தான் இருக்கும், பேஸு வந்து எங்கே போயிடும், டெரைவ்டுக்கு போயிடும் அப்படின்ட்டு சொல்லலாம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு பேஸ் கிளாஸு டெரைவ்டு கிளாஸ் இப்போ சிம்பிளாக அப்படி ஒரு ஃபன்னுக்காக எடுத்துக்கலாம்.
இப்போது நான் எங்கள் ஒய்ஃபை வந்து நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா பேஸ் கிளாஸ். எங்கள் வீட்டுக்கு அவங்க வராங்க, அவங்க வந்து இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட்டு, நான் ஒரு கிளாஸு, எங்கள் ஒய்ஃப் ஒரு கிளாஸு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அவங்க பேஸ் கிளாஸு எங்கள் கூட என்ன பண்ணாங்க, டெரைவ் ஆக போகிறாங்க. ஒருவேளை அவங்க வீட்டில் இருந்து கொஞ்சம் ஏதோ எடுத்துகிட்டு வராங்க பொருள்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், மெட்டீரியல்ஸ். அப்போ அந்த மெட்டீரியலு ப்ளஸ்ஸு எங்கள் கிட்ட இருக்கக்கூடியது. ரைட்டா? இப்போ நான் என்ன ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளையும் யூஸ் பண்ணலாம், எங்கள் ஒய்ஃபை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா டெரைவ்டு கிளாஸ்க்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னா, ஆல் த ஐட்டம் ஆஃப் பேஸ் கிளாஸ் ப்ளஸ்ஸு டெரைவ்டு கிளாஸ் ஐட்டம் கேன் பி ஆக்சசிபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் எங்கள் ஒய்ஃபுக்கு என்ன ஆக்சசிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ண முடியும், எங்கள் வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ண முடியும். இட்ஸ் ஒன்லி ஃபார் ஃபன் ஆர் எக்ஸாம்பிள். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த மாதிரி தான். அப்போ பேஸ் கிளாஸ்லேருந்து டெரைவ்டு கிளாஸுக்கு தான் போகுது. பேஸ் கிளாஸ் போய் யார் கூட ஜாயின் பண்ணுதுன்னா டெரைவ்டு கிளாஸு. சரிங்களா? அப்போ ஆப்ஜெக்ட் யாருக்கு சார் க்ரியேட் பண்ணணுன்னா டெரைவ்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எது கால் ஆயிருன்னா பேஸ் கிளாஸ்க்கு கால் ஆகிடும் அப்படின்னு மீனிங்கு. சரி, எப்படி க்ரியேட் பண்ணுறது? இதனுடைய சின்டெக்ஸ் என்ன? கிளாஸ் டெரைவ்டு அதனுடைய பேர், ப்ராக்கெட்டுக்குள்ளே பேஸ் கிளாஸ், அப்புறம் அந்த கிளாஸினுடைய டெரிவேஷன்ஸ். இங்கே பாருங்கள், கிளாஸ் டெரைவ்டு கிளாஸ் நேமு, இங்கே பேஸ் கிளாஸ் 1, பேஸ் கிளாஸ் 2, பேஸ் கிளாஸ் n, எத்தனை பேஸ் கிளாஸ்னாலே என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இது டெரைவ்டு கிளாஸ்னுடைய டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறேன், நல்லா புரிஞ்சு பார்த்தா புரியும். இது வந்து என்னது, கிளாஸ்ன்ற சாதாரண ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்டு கிளாஸு, அந்த கிளாஸினுடைய நேமு, ப்ராக்கெட்டுக்குள்ளே எதை நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன்னா, எது வந்து இங்கே ஜாயின் ஆக போதோ அந்த கிளாஸினுடைய நேமு, கீழே வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் தட் கிளாஸ். அப்போ ஒரே ஒரு கிளாஸை தான் அவங்க பேஸை ஆட் பண்ண முடியும்னு இல்லை, கம்மா போட்டு எத்தனை கிளாஸ்னாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை நம்பர் ஆஃப் கிளாஸையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆட் பண்ண முடியும் அப்படின்றத இதனுடைய லாஜிக். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி. இப்போது மை கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன், சைல்டு கிளாஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். சரிங்களா? இது வந்து ஒரு கிளாஸு, கிளாஸ் நேம் வந்து மை கிளாஸ், அதுக்குள்ளே ஒரே ஒரு மெத்தட் இருக்குது, மெத்தடு 1, அதில் பிரிண்ட் இ கிராஃபிக்ஸ்னு வச்சுருக்கேன். இன்னொரு கிளாஸுக்கு இது சைல்டு கிளாஸ், இந்த மை கிளாஸை இதோட இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுறேன். அப்போ இந்த மை கிளாஸ் இந்த நேமை இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? இந்த கமெண்ட்டில் என்ன எடுத்துறேன் நான், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? சரி, என்ன பண்ணிட்டேன், இப்போ இதோட இன்ஹெரிட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே மெத்தடு 2ன்னு வச்சுக்க, பிரிண்ட் என்ன சொன்னேன், சைல்டு கிளாஸ் மெத்தடு 2ன்னு வச்சுக்கிறேன். டெஃப் மெயின்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் உருவாக்குறேன். இங்கே பார்த்தோம்னா நான் வந்து ஆப்ஜெக்ட் C2 அப்படின்னு உருவாக்குறேன் கிளாஸ் 2க்கு. எதுக்கு? இதுக்கு தான் நான் ஆப்ஜெக்ட் உருவாக்குறேன். C2 டாட் மெத்தடு 1, மெத்தடு 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கால் ஆகும். C2 டாட் மெத்தடு 2 அது எதை கால் ஆகும், இதை கால் ஆகும். இஃப் நேம் டபுள் ஈக்குவல் டு மெயின், இது எது கால் பண்ணும் ஃபஸ்ட்டுனா நேம். ஒருவேளை இது வந்து என்ன சொல்கிறேன்னா ப்ரீடிஃபைன்ரு ப்ரீ ப்ராசஸரு, அப்போ இந்த மெத்தடு மெயின்ன்ற ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கால் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ரைட்டுங்களா? இதெல்லாம் ஃபஸ்ட்டு எது கால் ஆகுனா மெயின் கால் ஆகும், மெயின் இங்கே போகும். இது எதை க்ரியேட் பண்ணோம், இந்த சைல்டு கிளாஸை க்ரியேட் பண்ணோம், மெத்தடை வந்து கால் பண்ணணும். இப்படி தான் அது ஒர்க்கிங் ஸ்டைல். சரி, மேக் ரன், இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன் நான். சரிங்களா? ஃபஸ்ட் என்ன இருக்குது, இ கிராஃபிக்ஸ். ஏன் இ கிராஃபிக்ஸ் மட்டும் வருது, வி கால்டு மெத்தட் 1. மெத்தட் 1 எதனுடைய கிளாஸு, மை கிளாஸினுடைய கிளாஸு, அதில் இ கிராஃபிக்ஸ் இருக்குது. மெத்தடு இங்கே சைல்டு கிளாஸினுடைய மெத்தட் எது, மெத்தடு 2. நான் வந்து கமெண்ட் போட்டிருக்கேன், இப்போ பாருங்கள் கமெண்ட்டை எடுத்து விட்டுட்டேன். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பி நான் என்ன பண்ணேன், ரன் த மாடியூல். அப்போ ஃபஸ்ட்டு இ கிராஃபிக்ஸு, ரெண்டாவது சைல்டு கிளாஸ் அப்படின்னு வந்தேன். ரைட்டுங்களா? இது வேணால் நான் ரொம்ப சிம்பிளாக வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா இது வந்து கிளாஸ் மை கிளாஸ். ரைட்டா? இது பேர் என்னது, அந்த பேரே கொடுத்துறேன், மை கிளாஸ். இதுக்கு பேர்னு சைல்டு கிளாஸ்ன்னு கூட நான் தரல. இது என்னுடைய சைல்டு
சொல்கிறோம் சைல்டு கிளாஸ் என்ன சொல்கிறாங்க சைல்டு கிளாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா சரி என்ன சொல்கிறாங்க சைல்டு கிளாஸ் இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறேன் சைல்டு கிளாஸ் இப்போ ரன் பண்ணுறேன் நான் அப்போது கிளாஸு மை கிளாஸு சைல்டு கிளாஸு அப்போ இங்கே கிளாஸுன்றத விட இது மை கிளாஸு இது சைல்டு கிளாஸுன்னு சொல்லிக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் இங்கே பாருங்கள் இந்த கிளாஸில் இருக்கிற இந்த மெத்தடு 1 இது வழியாக இதுக்குள்ளே வந்துருச்சு அப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மெத்தடு 1ன்றது கால் ஆகுது இதை தான் சொன்னேன் நான் அப்போ இது பேஸ் கிளாஸு இது டெரைவ்டு கிளாஸு இந்த டெரைவ்டு கிளாஸுக்கு மட்டும் நாம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும் ஈஸியாக இந்த கிளாஸ் வந்து என்ன ஆகுனா இங்கே இன்பில்ட் ஆகிடும் பண்டில் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லலாம் சரி அதுக்கடுத்து பார்த்தோம்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இது வந்து பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான் நான் பார்த்தேன் அப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன மீனிங்கு பேஸ் கிளாஸ் 1 பேஸ் கிளாஸ் 2 பேஸ் கிளாஸ் n எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு டெரைவ்டு கிளாஸ்க்கு வரும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்னுடைய பர்சனல் இன்ஃபோ ஸ்டூடெண்ட்னுடைய மார்க் இன்ஃபோ ஸ்டூடெண்ட்னுடைய ஃபீஸ் இன்ஃபோ மொத்தமாக இது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபோன்னு வச்சுக்கலாமா அப்போது பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒரு கிளாஸ்லேருந்து வருது மார்க் ஒரு கிளாஸ்லேருந்து வருது ஃபீஸ் பேமெண்ட்டு ஒரு கிளாஸ்லேருந்து வருது இப்போ இது எல்லாமே சேர்த்து என்னது ஸ்டூடெண்ட்டு இன்ஃபோ அப்போ ஸ்டூடெண்ட்டு டாட்டு பர்சனல்னால் இதில் இருக்கிற டேட்டா வரும் ஸ்டூடெண்ட்டு டாட்டு மார்க்குனா இதுலேருந்து வருது ஸ்டூடெண்ட்டு டாட்டு ஃபீஸ்னால் இதுலேருந்து வருது ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதை என்ன சொல்கிறாங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் ஒரு கிளாஸு இது வரைக்கும் ஒரு கிளாஸு அதுக்கடுத்து பார்த்தோன்னா இது வரைக்கும் ஒரு கிளாஸு இது வந்து பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட்டு இது வந்து கால் பண்ணியிருக்கேன் இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கால் பண்ணியிருக்கேன் மெயின்ன்ற மெத்தட் வந்து தான் கால் பண்ண போகுது மெயின் ஃபங்க்ஷன் தான் அப்போ இந்த கிளாஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் ஆட் மட்டும் சம்மேஷன் கொடுத்துக்கிறேன் அப்போ கேல்குலேஷன் 1ன்ற கிளாஸில் சம்மு மட்டும் கேல்குலேஷன் 2ல் மல்டிப்ளிகேஷன் மட்டும் டெரைவில் என்ன பண்ணிக்கிறேன் கேல்குலேஷன் 1ஐயும் கேல்குலேஷன் 2வையும் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அப்போ இதில் வரக்கூடிய ரிசல்ட்டு இதில் வரக்கூடிய ரிசல்ட்டை எடுத்து அதை டிவிஷன் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா அதை டிவைட் பண்ணுறேன் அப்போது இந்த டெரைவ்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நான் டெரைவ்டு டின்னு வச்சுக்கிறேன் அப்போ டி டாட் சம்மேஷன் இந்த 2 ஏபியை கொடுத்தா அது 20 + 10 + 20 30ன்னு இருக்குங்க டி டாட் மல்டிப்ளிகேஷன் 10 × 20 200ன்னு இருக்கும் இதில் டிவைடு 10, 20ன்னு கொடுக்குறேன் ரைட்டுங்களா டிவைடு 10, 20 அப்போ 10, 20ன்னு 10 / 20 இப்படி வந்துடும் அப்போது இது இங்கே பார்த்துங்க இந்த டெரைவ்டு கிளாஸுக்குள்ளே இந்த கிளாஸ் 1ஐயும் நான் இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸு கேல்குலேஷன் 2ஐயும் நான் இங்கே வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்போ இங்கே கமா போட்டு எத்தனை கிளாஸ் வேணும்னாலே நம்ம இதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று என்ன பண்ணிங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணிகிட்டே போகலாம் அதுதான் வந்து என்னன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸு சரிங்களா அப்போது இது ஒரு கிளாஸு இது ஒரு கிளாஸு இந்த 2 கிளாஸு இங்கே இன்புட்டாக கொடுக்குறேன் அப்போ இது டெரைவ்டு கிளாஸு இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் மூலமா இந்த டெரைவேடு மூலிமா சம்மேஷன் இந்த ஃபஸ்ட்டு கிளாஸையும் மல்டிப்ளிகேஷன் செகண்ட் கிளாஸில் இருக்கிற அந்த மெத்தடையும் கால் பண்ணுறேன் கூடவே என்னுடைய இந்த டெரைவ்டு கிளாஸ் உள்ளே இருக்கக்கூடிய டிவைடு அப்படின்ற அந்த கிளாஸையும் கால் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா என்னது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஏன்னா இது வந்து இன்டென்டேஷனில் ப்ராப்ளம் ஸோ இப்போ பார்த்தோம்னா எங்களுக்கு கொடுக்குறேன் நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன் இப்போ பார்த்தோன்னா 30 200 0 அப்போ நான் கொடுத்த இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம்னா எனக்கு வந்து தெரியும் எப்படி 30 10 + 20 30 10 × 20 200 10 / 2 ரைட்டா 10 / 2ன்னா 0வில் வரும் ஆக்சுவலாக இது 0.something வரும் இதை ரவுண்ட் அப் பண்ணி என்ன ஆச்சுன்னா நமக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சு ஸோ இந்த மாதிரி தான் என்ன இருக்குன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் இந்த கிளாஸில் ரொம்ப முக்கியமாக அடுத்த ஒன்று பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு மெத்தட்னே சொல்லலாம் சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மெத்தட் இருக்குது
இந்த சப் கிளாஸ் அப்படின்ற மெத்தடு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு கிளாஸுக்கு இன்னொரு கிளாஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கும், எது சப் கிளாஸு எது சூப்பர் கிளாஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து இது ஒர்க் ஆகும். எப்போவுமே ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் வந்து சப் கிளாஸு. சரிங்களா? என்னதுன்னா ஃபஸ்ட் கிளாஸ் தான் என்னதுன்னா சப் கிளாஸாக வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த சப் கிளாஸு சூப்பர் கிளாஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சப் கிளாஸ் அப்படின்ற மெத்தட் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இங்கே பார்த்தோம்னா கொடுத்துருக்கேன் சப் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் மூலியம் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன் இது டெரைவ்டு கால்குலேஷன் 2. இங்கே கால்குலேஷன் 1, கால்குலேஷன் 2. அப்போ முதல்ல இதையும் கண்டுபிடிக்க போகிறேன். அப்புறம் இதையும் இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு. இப்போ மேக் ரன்னு. ஃபஸ்ட்டில் பாரும்போது இது வந்து என்ன சொன்னாங்க, சப் கிளாஸ். ரைட்டுங்களா? நம்ம சின்டாக்ஸை நல்லா பார்த்தா உங்களுக்கு புரியும். எதுனா சின்டாக்ஸை சப்பு சூப்பரான்னு கேட்டுக்குது. இது சப் கிளாஸு சூப்பர் கிளாஸான்னு கேட்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு, இது சப்பு சூப்பரா அப்படின்னு கேட்டிருக்கு நான். இப்போ ரிசல்ட் என்ன இருக்குது, ட்ரூ. ஆமாம். கீழே இருக்கிறது வந்து என்னது, இது சப்பு இது சூப்பரான்னு கேட்குது. ஃபால்ஸு. இதுதான் சூப்பர் கிளாஸு. எப்போவுமே வந்து பார்த்தோம்னா டெரைவ்டு கிளாஸ் தான் என்னது, சூப்பர் கிளாஸு. ரைட்டுங்களா? டெரைவ்டு கிளாஸ் தான் எப்போவுமே என்னதுன்னா நமக்கான சூப்பர் கிளாஸு. ஏன்னா இது நார்மல் கிளாஸ் ஒன்று இன்ஹெரிட் பண்ணல. ஆனால் இதுவும் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. அதனால தான் ட்ரூ வந்துச்சு. இதுக்கு இன்ஹெரிட் பண்ணாதனால தான் இது வந்து என்ன இருக்குன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து பைத்தன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு டேட்டா வந்து நான் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே எடிட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிட்டுனா, நான் சொன்னேன் ஸ்ட்ராங்லி ப்ரைவேட் வேரியபிள்னு பேர் இருக்குது. டபுள் அண்டர் ஸ்கோர் ஆட் பண்ணால் அப்போ அந்த வேரியபிள் வந்து பார்த்தோம்னா எதுக்குள்ளே நின்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் விசிபிலிட்டி இருக்கும். அடுத்த கிளாஸ்க்கு வந்து அவுட் சைட் த கிளாஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னா விசிபிலிட்டி இருக்காது. ஸோ அந்த விசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பைத்தானில் இருக்குது. அப்போ இதுதான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து அந்த கான்செப்டே இந்த இடத்துல தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்போ ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி 2 அண்டர் ஸ்கோர் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணால் அது வந்து ஸ்ட்ராங்லி ப்ரைவேட் வேரியபிள். அப்படி ஸ்ட்ராங்லி ப்ரைவேட் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளுக்கு ஸ்டோர் ஆகிற டேட்டா ஒரு கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸுக்கு மூவ் ஆகாது. அந்த கிளாஸில் இருக்கிற டேட்டா மெம்பரோ அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தடை மட்டும்தான் அந்த டேட்டாவை யூஸ் பண்ண முடியும். அவுட் சைட் த கிளாஸ் மெம்பர் அந்த டேட்டாவை என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? நான் சொன்னது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் கான்செப்ட். இதோட பார்த்தோம்னா நண்பர்களே இந்த டாபிக் நிறைவு பெறுது. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம என்னென்னத்தை ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணுறோம் நாங்களும். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஊப்ஸ் என்னென்ன, ஒரு ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு கிளாஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு கிளாஸில் இருக்கிற ஸ்பெஷல் அட்ரிபியூட்ஸ் என்ன இருக்குன்னு, ஸ்பெஷல் மெத்தட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னு பார்த்தோம். இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். இன்ஹெரிட்டன்ஸில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கூடவே வந்து பார்த்தோன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்துட்டு போயிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தோம்னாக்கா அடுத்தது இந்த டாப்பிக்கினுடைய அடுத்த கண்டினியூஷன் டாபிக்ஸ் எல்லாம் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் பூரா வந்து அடுத்த டாப்பிக்கில் தான் வரப்போகுது. இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளே போக போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சாட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.